கடந்த காலத்துல இருந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்கிறோம். திரும்ப எங்களுக்கு விரய குருனா எங்களுடைய லைஃப் வந்து ஒரு புரியாத புதிரா இருக்கு. இதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? வருமானத்தை எல்லாத்தையுமே நீங்க ஒரு சுப விரயமா ஆக்க போறீங்க. அது எவ்வளவு வாட்டி தீர்த்தாலும் உங்களால அந்த கடனை வந்து தீர்க்கவே முடியல. வருமானம் வருது, கடனை அடைக்கிறீங்க, திரும்ப இன்னொரு கடன் வருது. குடும்பத்தின் மூலமாக நிறைய ஏமாற்றங்களை சந்தித்த நீங்க மிதுனராசி அன்பர்கள் இனிமேல் ஏமாறுவதற்கு ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட இழப்பதற்கும் ஒன்றுமே கிடையாது. இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பம் சம்பந்தமான அவமானங்களை சந்திப்பதற்கு ஒரு காலகட்டமாக இருக்கும். என்ன மேடம் எப்படி சொல்றீங்க? ஏதோ ஒரு ஏற்றம்ன்றீங்க, மாற்றம்ன்றீங்க. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். ஆன்மீக பரிகாரம் எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு ஊன்றுகோல். எந்த அளவுக்கு ஜாதகம் நம்ம பார்த்து ஒவ்வொரு பொழுதும் நம்ம செயல்படுறோமோ, ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போதும் இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஊன்றுகோலாக எப்போது அந்த ஜாதகம் இருக்குதோ அதே மாதிரி தான் அந்த ஜாதகத்திற்குமே ஒரு ஊன்றுகோலாக தான் இந்த ஆன்மீக பரிகாரம் இருக்கும். ஆன்மீகம் இல்லாம ஜாதகம் இல்லை, ஜோதிடம் இல்லை, ஜோதிடம் இல்லாம ஆன்மீகம் இல்லை. அந்த காலத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்தந்த விழாவை இந்தந்த நேரத்துல இந்தந்த மாசம் செஞ்சோம்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் தீரும்னு அந்த காலத்துலயே எல்லாமே வகுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு யாருமே நம்ம அதை கடைபிடிக்கிறது கிடையாது. ஏன் கடைபிடிக்க மாட்டேங்கிறோம்? நம்மளுடைய வேலைப்பளு, நம்மளுடைய வாழ்க்கை போராட்டம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையிலிருந்து நம்ம மீண்டு எழுந்து வரணும்னா கண்டிப்பா அந்த ஆன்மீகம் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதை நல்லா மனசுல வச்சு எல்லோருமே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா இடர்பாடுகள்ல இருந்தும் நீங்க சர்வ சாதாரணமாக இதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோமா அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு அந்த ஆன்மீகம் வந்து உங்களுக்கு மிகுந்த ஒரு உறுதுணையாக இருக்கும். குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு, அதாவது காலபுருஷனுக்கு 1ஆம் இடத்துல இருந்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் மே மாதம் 1ஆம் தேதி. இந்த ஒரு வருட கால கிரகமாகப்பட்டது, அந்த சுப கிரகமாகப்பட்டது அடுத்த வருடம், அதாவது 2025 மே மாதம் 15ஆம் தேதி வரை அந்த ரிஷப ராசியில பயிற்சி இடம் பெற்றிருக்கிறார். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது? இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு விரய குருவாக வரார். எல்லாருக்குமே ஒரு பயம். ஏற்கனவே நாங்க 7.5 சனியை முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி. ஒருத்தருக்கு வந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன இருந்திருக்குன்னா, கடந்த காலத்துல தனுசு ராசியா இருப்பீங்க, ஆனா மிதுன லக்னமா இருந்திருப்பீங்க. அந்த தனுசு ராசி 7.5 சனியை கொடுத்துருக்கோம். இந்த மிதுன லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி பிரச்சனையை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி 2 விதத்துல அந்த சனியின் மூலமாக பிரச்சனைகளை சந்திச்சவங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் மட்டுமே தான். இந்த மிதுன ராசி அன்பர்களும் சரி, மிதுன லக்ன அன்பர்களும் சரி, கடந்த காலத்துல இருந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்கிறோம். திரும்ப எங்களுக்கு விரய குருனா எங்களுடைய லைஃப் வந்து ஒரு புரியாத புதிரா இருக்கு. இதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? முதல்ல இதனால எங்களுக்கு எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுனராசி நண்பர்களே, நீங்க எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டாம். குரு பகவான்றவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம், அதாவது ஜீவனஸ்தானாதிபதி. குரு பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியுமாக அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்திற்கு வராரு. அந்த வருமானத்தை எல்லாத்தையுமே நீங்க ஒரு சுப விரயமா ஆக்க போறீங்க. அதே சமயத்துல பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா, திட்டமிடுதலோடு உங்களுடைய வாழ்க்கை இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். ஏன்னா மிதுன ராசி அன்பர்கள் ஏற்கனவே நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஒரு வருமானமோ இல்லை உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலையோ நீங்க இது நாள் வரைக்கும் நடந்திருக்காது. உங்களுக்கு நிறைய ஒரு இடர்பாடுகளுக்கு இடையில தான் நீங்க உங்களுடைய வேலையே செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு குடும்பத்திற்காக, இல்ல தன்னுடைய வருமானம் தான் வந்தாதான் அந்த குடும்பம் ஓடும்
அப்படின்ற அளவிற்கு அந்த வேலைக்கு போயே ஆகணும், உங்களுடைய இஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாம, எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, நான் இந்த பிடிக்காத விஷயத்த நான் செய்ய முடியாது அப்படின்னு உங்களால அந்த வாழ்க்கையவே நகர்த்த முடியாது. பிடிச்சாலும் பிடிக்காட்டிலும் நான் இந்த வாழ்க்கையில இருந்துதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு நீங்க மிதுன ராசி அன்பர்கள் நிறைய அந்த ஒரு இடர்பாடுகள்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறீங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு தீராத கடன், அந்த எவ்வளோ வாட்டி தீர்த்தாலும் உங்களால அந்த கடனை தீர்க்கவே முடியல. வருமானம் வருது, கடனை அடைக்கிறீங்க, திரும்ப இன்னொரு கடன் வருது. இப்படி இதுக்கு நாங்க என்ன பண்றது? இப்படி கடனுக்கு மேல கடன் வந்துட்டு இருக்குது. நானும் கடனை அடைச்சுக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட கடந்த 3 வருடத்துல பாத்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் நான் அடைச்சிருக்கிறேன். ஆனாலும் இன்னும் எனக்கு கடன் அடையல அப்படின்னு இருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்கள் ஏராளம். அந்த மாதிரி அந்த கடன் ஆகப்பட்டது இவர்களை சுற்றி சுற்றி இருந்துகிட்டே இருக்கு. ஏன் இவ்வளவு கடன்? உங்களுக்கு அதிகமான கடன் ஏன் இந்த காலகட்டத்திலையும்? இப்போ இந்த குரு பயிற்சியிலையும் பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த விரய குருவாகப்பட்டவர் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 6ஆம் இடத்தையும் அஷ்டமாதிபதி இடத்தையும் பார்வையிடுகிறார். ஆனா அதுல என்ன ஒரு சுப நிகழ்வுன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை, அதாவது சுகஸ்தானத்தை, வீடு மனை வாகனம் அந்த மாதிரியான ஒரு இடத்தை பார்வையிடுகிறார். அந்த வீடு வாங்கணும்ன்ற நினைச்சு நீங்க இனிமே கடன் வாங்க போறீங்க. ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் பண்ணணும்னு நினைச்சு ஒரு கடன் வாங்க போறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாடு செல்லணும், வெளிநாட்டுக்கு போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த காலகட்டத்துல கடன் வாங்க போறீங்க. இந்த கடனாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரும். இது நாள் வரைக்கும் இருந்த கடன், அந்த தீராத கடன், தீராத வியாதி எல்லாம் பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்களே ஒரு படுகுழியில தள்ளிடுச்சுன்னு தான் அர்த்தம். இது நாள் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கடனாகப்பட்டது உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில ஒரு தேவையில்லாத துன்பத்தை கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த இனிமேல் வரக்கூடிய அந்த கடனாகப்பட்டது உங்களுடைய சுப செலவிற்காக வாங்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக. எவ்வளவோ ஏமாந்துட்டீங்க. குடும்பத்தின் மூலமாக நிறைய ஏமாற்றங்களை சந்தித்த நீங்க மிதுன ராசி அன்பர்கள் இனிமேல் ஏமாறுவதற்கு ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட இழப்பதற்கும் ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே இருந்த சொத்தை எல்லாத்தையும் இழந்துதான் நீங்க இந்த கடனையே அடைச்சிங்க. இப்பவும் திரும்பியும் கடன் வருதுன்னா இந்த கடனாகப்பட்டது நீங்க புதிதாக ஒரு வாழ்க்கையை தொடங்குவதற்கு உண்டான ஒரு கடனாக தான் இருக்கும். அதனால நீங்க எதுவுமே பயப்பட வேண்டாம். இல்ல எனக்கு கடன் வாங்குறதுக்கே பயமா இருக்கு, திரும்பியும் நான் மாட்டிப்பனா, நான் வேலையை விடுறதுக்கும் பயமா இருக்கு. ஆனாலும் சில பேருக்கு மிதுன ராசி என்பர்கள் நான் ஒரு 3 மாத காலமாக வேலையில இல்லை, திடீர்னு என்ன ஆச்சு தெரியல, நானே போய் ரிசைனேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய வேலையில ஒரு தடுமாற்றம் நிறைய இருந்திருக்கு கடந்த காலத்துலலாம். இது எல்லாமே ஒரு சரியாக கூடிய நேரம். குரு வந்தாச்சுனாலே உங்களுடைய 4ஆம் பார்வையை பார்க்க போறார். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது 5ஆம் பார்வையாக உங்களுக்கு உண்டான தேவைகள் நிறைவேறிக்கிட்டே இருக்க போகுது. அதே சமயத்துல ஒரு சின்ன சின்ன கடன்கள் வரும். சில ஒரு தேவையில்லாத அசிங்கங்கள், நீங்க ஊர்ல இருந்து வெளியூருக்கு போனீங்கன்னா அந்த கடன் இருக்கும்போது வெளியூருக்கு போயிட்டான், கடன் இருக்கு, அந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத கொஞ்சம் அசிங்கங்களும் வருவதற்கு ஒரு நேரமாக இருக்கும். அதை எந்த அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்றீங்களோ, ஒரு திட்டமிடுதலோடு செயல்படுறீங்களோ, ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன்றவர் திறமைக்கு உண்டான அறிவுக்காரகன். அந்த அறிவை பயன்படுத்தி நீங்க எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பம் சம்பந்தமான அவமானங்களை சந்திப்பதற்கு ஒரு காலகட்டமாக இருக்கும். என்ன மேடம் எப்படி சொல்றீங்க? ஏதோ ஒரு ஏற்றம்ன்றீங்க, மாற்றம்ன்றீங்க, அடுத்து எனக்கு ஒரு குடும்பம் சம்பந்தமான ஒரு அவமானம் இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த விரய குருவாகப்பட்டவர் அஷ்டமாதிபதியை பார்க்கிறாரு சொன்னேன் இல்லையா? அந்த அஷ்டமாதிபதியை பார்க்கும்போது உங்களுக்கு சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த அவமானத்தை சந்திக்கும் போது நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த எனக்கு அவமானப்பட்டுடுச்சே, நான் இனிமே வெளியில தலை காட்ட முடியலையே, என்னால இந்த மாதிரி இருக்க முடியாது, நான் எவ்வளவோ ஒரு கௌரவத்தோட வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த அவமானம் உங்களையே பின்தொடர்ந்தே செல்லும்.
அது இல்லாம நான் அவமானப்பட்டுட்டேனா, அத ஒரு எல்லாம் தெய்வ சங்கல்பம் அப்படின்னு சொல்லி நீங்க அத ஒரு சர்வசாதாரணமா எடுத்துட்டீங்கன்னா, இனிமேல் முதற்கொண்டு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்ல இருந்து நீங்க மீண்டு வெளியில வந்துருவீங்க. அது இல்லாம நான் வந்து அவமானப்பட்டுட்டேன், அசிங்கப்பட்டுட்டேன்னு ஒரு இடத்திலேயே முடங்கி கிடந்தீங்கன்னா, கண்டிப்பா அது மேலும் மேலும் பிரச்சனைகளை குடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா, உங்களுடைய அஷ்டமாதிபதிய குடுக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகுறோன்றத அந்த கிரகங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்காணித்து கொண்டே இருக்கும். நம்ம ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகுறோமா? ஒரு இடத்துலயே முடங்கி கிடக்குறோமா? கண்டிப்பா அது மேன்மேலும் ஒரு துன்பத்தை குடுத்து கொண்டே இருக்கும். அது இல்லாம அத கண்டுக்கவே இல்ல. கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய செய்யுங்க. தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த அளவுக்கு விஷ்ணுவையும், பெருமாளையும் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரீங்களோ, சனிக்கிழமையான ஒரு துளசி எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு சாத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையான ஒரு ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணுங்க. அடுத்து ஒரு புதன்கிழமையான ஒரு பெருமாளுக்கு போய் லட்சுமி நரசிம்மருக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இப்படிலாம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த அவமானங்களும், அசிங்கங்களும், தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்கு வந்த இடம் தெரியாம போயிடும். இது என்னப்பா இவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளைய வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு நேரத்தையும் அந்த கிரகங்களாகப்பட்டது நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கும். யார் மீது அதிகமா வச்சிருக்கிறீங்க பாசம் மிதுன ராசி என்பர்கள்? உங்களுடைய குடும்பம் மீது, உங்களுடைய கணவர் மீது, உங்களுடைய மனைவி மீது, அல்லது உங்களுடைய தாய் தந்தையர் மீது. இந்த மாதிரி யார் மீது நீங்க அதிகமா பாசம் வச்சிருக்கிறீங்களோ அவங்களுடைய உறவை முதல்ல துண்டிக்கும். இந்த கிரகங்களாகப்பட்டது ஒரு மறைவு ஸ்தானத்திற்கு வரும்போது அந்த உறவுகளை ஒரு பாதிப்பு நிலைக்கு கொண்டு செல்லும் போதுதான் நீங்க நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகுவீங்க. கடந்த காலத்துலலாம் இந்த மிதுனராசி அன்பர்கள் நிறைய உறவுகளை இழந்திருக்கிறீங்க. அது நல்லாவே தெரியும். மனைவியை இழந்திருக்கிறீங்க. அது கொரோனா காலத்துலலாம் இந்த மிதுனராசி அன்பர்கள் தான் மிகுந்த ஒரு படாத பாடு. தன் குடும்பம் இருந்த நிலைமையே இன்னைக்கு இல்லை. அந்த குடும்ப சந்தோஷமான ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பத்தையே இழந்து இன்னைக்கு சீர்குலைந்த நிலையில இருக்கிறீங்க நீங்க மிதுனராசி என்பர்கள். அது எல்லாமே நல்லா தெரியும். நீங்க மீண்டும் மீண்டும் அந்த தவறையே செய்யக்கூடாது. நான் குடும்பத்தை இழந்துட்டேன், எனக்குன்னு திரும்ப ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு, அந்த குடும்பத்தையும் திரும்ப இழந்துடுவேனா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க திரும்ப திரும்ப அதே தவறையே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நேரம். அப்படி இருந்தாலும் ஒரு தேவையில்லாத பயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேண்டாம். இந்த விரய குருவாகப்பட்டது திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அந்த சுப விரயமாகப்பட்டது வீடு கட்டுவதற்கும், அடுத்து வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கும், அடுத்து வேலையில ஒரு நல்ல பதவி வருமானம் உயர்வதற்கும், உங்களுக்கு சமூகத்துல ஒரு அந்தஸ்து கிடைப்பதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். உள்ளூர் இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, உள்ளூர் பொருள் வந்து இங்க உள்ளூர்லயே விற்காது, வெளிநாட்டுல தான் மவுசு அப்படின்ற சொல்ற அளவிற்கு அந்த உங்களுடைய அந்த தொழில்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ஆகப்பட்டது உங்களுக்கு வெளிநாட்டுல அதிகமா விற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எக்ஸ்போர்ட் பண்றவங்க எல்லாம் தொழில்லாம் இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஜம்முன்னு நல்ல வருமானம் வரும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு வருமானத்தை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவிற்கு அந்த எக்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தொழில்ல இருக்கக்கூடிய அந்த வருமானம் மாதிரி இந்த காலகட்டத்துல சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம்தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு. இது வந்து நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த பலன்கள். இது உங்க ஜாதகத்துல அப்படியே மேட்ச் ஆச்சு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 100% பலன்கள் அருமையா கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு குரு தசை நடக்குது, உங்களுக்கு மிதுன லக்னம் மிதுன ராசியா இருந்ததுன்னா கண்டிப்பா அப்படியே நடக்கும். நீங்க எந்த விதமான குழப்பமும் அடைய வேண்டாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா நான் சொன்ன மாதிரி பெருமாளை வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா சில பிரச்சனைகள்ல இருந்துலாம் நீங்க மீண்டு எழுந்து வந்துடலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.